எல்லாருமே பிரசன்னம் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஜாதகம் இருக்கிறவங்கள தவிர, ஜாதகம் எனக்கு இருக்குது அப்படின்னா பிரசன்னம் பார்க்க வேண்டாம். ஜாதகத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணால் கடன் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அதை விட்டுட்டு நண்பர்கள் ஒரு பேராசை இருக்கலாம், ஒரு ஆசை இருக்கும்ல சின்னதாக, இதை பண்ணுனா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதற்கு பிரசன்னம் பார்க்கலாமான்னா பார்க்கலாம். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், அந்த முடிவு சரியா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. அதற்கு பிரசன்னம் பார்ப்பாங்கன்னா சில நண்பர்கள் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கேள்விக்கு குறைந்தது ஒரு தடவை பிரசன்னம் பார்க்கணும்னா கேரளாலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பிரசன்னம்ங்கிறது பார்ப்பாங்க. இப்போ உதாரணமாக திருமணம் சார்ந்து ஒரு கேள்வி கேட்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 9வது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அந்த குரு பயிற்சிக்கு பிறகு தான் அடுத்தது திருமணம் சார்ந்த ஒரு கேள்வியோ, இல்லைன்னா வீடு கட்டுறாங்கன்னா வீடு சார்ந்த கேள்வியோ அந்த குரு பயிற்சிக்கு பிறகு தான் பார்க்கணும். அனுகூலம் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. அங்கே குரு பகவான் தடைஞ்சிட்டார்னா அதற்கு சில பரிகாரங்கள் அப்படிங்கிறத செய்யணும். அந்த செய்த